என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் பொண்டாட்டி. ஹலோ, நான் இப்போ உங்க ஸ்கூலோட ஸ்டாஃப். நீங்க நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ல ஓனர். உங்ககிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குற சாதாரண ஸ்டாஃப் நான். அதுக்கு என்ன பொண்டாட்டி, இந்த தடவை உன் கையாலேயே சம்பள கவரை கொடுக்க வச்சிடலாம். எப்படி? பேங்க்ல போய் நான் அக்கௌண்ட்ல காசு போடுற மாதிரியா? ஓ ஆமால்ல. விட்டா இந்த வேலைக்கு அனுப்பி விட்டுருவீங்க போல இருக்கேன். தனியா அனுப்ப மாட்டேன், கூட நானும் வந்துருவேன்ல. இப்போ யாரைய திட்டிட்டு இருந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள பல்ல காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. என் ஏஞ்சல் வரும்போது பல்ல காட்டி தானே ஆகணும். ஓஹோ சரி, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் வரேன். உனக்கு கிளாஸ் இருந்தாலும் ஒன்னதான் பார்த்துட்டு இருப்பேன், நீ ஸ்டாஃப் ரூம்ல இருந்தாலும் ஒன்னதான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஓட்ட லேப்டாப்பை தூக்கிட்டு போகும்போது தெரியும். அது எப்படி குல்ஃபி, நீ மட்டும் மாறாம அப்படியே இருக்க? மாறாமலா? ஆமா, நமக்கு ஒரு குழந்தையும் பிறந்து 4 வருஷம் ஆகுது, ஆனாலும் உன் அழகு ஒரு துளி கூட கம்மியாகல. ஓ அப்புறம்? நான் எப்படி ஒன்னு பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்க இப்பவும். என்ன அப்ப தாவணி இப்ப சாரி, அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப ஓவரா பண்ணாதுங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் போறேன். ஒருக்கா வாரேன்னு சொல்ற, ஒருக்கா போறேன்னு சொல்ற. ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல. சரி, ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணு. ஈவினிங் ஹையர் கிளாஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாம் மீட்டிங் வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வீட்டுக்கு போற நேரம் பக்கம் பக்கமா டயலாக் அடிச்சு விட்டுட்டு இருக்குது. உங்களுக்கே அப்படி இருக்குன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தான். ஆமா, என்ன டவுட்? 11th பாலாக்கும் கெமிஸ்ட்ரி மேமுக்கு ஏதாவது மனக்கசப்பு மாதிரி உண்டா? அப்படியெல்லாம் இருக்க மாதிரி தெரியலையா? இல்ல கேக்குறேன். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாம இருக்குமா? இன்னைக்கு லேப்ல அவங்களோட கிளாஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா பூமரை வாயில போட்டு மென்னுட்டே இருந்தான். அதுவும் போர்ட்ல எழுதும் போதுதான் பண்ணிட்டு இருந்தான். எப்படியோ கண்டுபிடிச்சு வெளியே போட்டுட்டு வான்னு சொன்னாங்க. அசையவே இல்ல, அசராம அப்படியே இருந்துட்டான். என் வாயில எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு மாறி மாறி வாக்குவாதம். அவங்களும் கத்துறாங்க, இவனும் சொல்றதை கேட்கற மாதிரி இல்ல. சரி, லஞ்ச் பீரியட் அந்த பையனை கூப்பிட்டு வான் பண்ணலாம்னு நினைச்சேன். பார்த்தா நெக்ஸ்ட் பீரியட் நீ உள்ள வர்ற. அவங்களுக்கே அந்த பாட்டுனா ஒன்னையும் எதிர்த்து பேசுவான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இப்போ இதுல உங்க டவுட் என்ன? இல்ல தமிழ், அந்த மேம் போர்ட்ல எழுதும் போதுதான் மன்னிட்டு இருந்தான். அவங்க வேற ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். ஒரு 30 மினிட்ஸ் தாண்டி அவன் மன்னிட்டு இருக்கதை பார்த்துட்டாங்க. நீ நம்ம ஸ்கூலுக்கு வந்து தான் ஹையர் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறேன். நீ உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் மென்னிட்டும் இல்ல, ஆனா வாயிலே போட்டிருந்தான். ரெண்டுத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சுது. இதுல உங்களுக்கு என்ன டவுட்? இருடி முடிக்க விடு. ஆனா நீ உள்ள போன ஒரு நிமிஷத்துல அவன் பூமர் போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாலா கிளாஸ் டைம்ல எதுக்கு பூமர் போட்டிருக்கா, வெளியே போய் துப்பிட்டு வான்னு சொன்னேன். அவன் பாட்டுக்கு எழும்பி போய் துப்பிட்டு வந்தான். ஏன்? ஆமா, அது எப்படின்னு கேக்குறேன். ரொம்ப நேரம் மென்னுட்டே இருந்ததுனால அவனுக்கு இரிட்டேட் ஆன மாதிரி இருந்திருக்கான். அதான் எப்படா சான்ஸ் கிடைச்சா நினைச்சிட்டு இருந்திருப்பான். இல்ல அவங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டான். அவங்களும் முதல் சாஃப்டா தான் சொன்னாங்க, எதிர்த்து பேசிட்டே இருந்தான். ஆனா நீ சொன்னதும் சாரி மேம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழும்பி வெளியே போறான். அந்த ட்ரிக் எப்படி தமிழ்? பூமர் வெளியே துப்பிட்டு வந்ததுல எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஹலோ, நான் இங்க கரஸ்பாண்டன்ட். எல்லா சிச்சுவேஷனையும் எல்லா கோணத்திலையும் பார்க்கணும்ல. சரி சொல்லு, அது எப்படி? ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளை பிடிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்க, நம்ம என்ன சொன்னாலும் மறுபேச்சே இருக்காது. அது எப்படி? ஒரு தப்பு அவன் பண்றான்னா ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுறணும், இதை பண்ணாத அப்படின்னு ஒரு தடவை ஓன் பண்ணணும். மறுபடியும் அந்த தப்பை அவன் பண்ணா, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட டைரக்டாவே காமிச்சிருவேன். ஆனா எதுவும் கேட்க மாட்டேன். ஓ, உங்க லுக்க சொல்றீங்க? நீங்க கேட்டதுனால சொல்றேன், நீங்க ஓவரா சீன் போடாதுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணா வேற ஸ்டாஃப்னு கேவலப்படுத்துறது, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது. நாம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நாமளும் தப்பு பண்ணிருப்போம்ல. நீங்க என் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தாண்டி என்னோட ஹஸ்பண்ட்ங்கிறதுனால ஒரு சீக்ரெட்டை சொல்றேன். சீக்ரெட் ஆஃப் பியூட்டி? மண்ணு. அவங்க ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கத்தி பேசுவாங்க. ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணதுன்னு வைங்க, அந்த டைம்ல வார்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா பேச ஆரம்பிச்சிடணும். அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் அதையே வச்சு இழுத்துட்டே இருந்தேன்னு வைங்க, நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், நம்ம சப்ஜெக்ட் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். கிளாஸுக்கு வந்தாலே இவளான்னு ஒரு தாட் வரும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வழிக்கு அவங்க வரணும்னு நினைப்போம். ஆனா அது எப்பவுமே முடியாது. அவங்க வழிக்கு நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான். தேங்க்ஸ் மேம், எனக்கு பாயிண்ட் கிடைச்சு இன்னைக்கு பேசுறதுக்கு. நீங்க பேசுறதுக்கு யூடியூப்ல கண்டென்ட் எடுத்து பேசுற மாதிரி என்ன பேச விட்டுருக்கீங்க? நமக்குள்ள இருக்கட்டு, வெளியே போய் இன்னைக்கு இந்த பாயிண்ட் தான் பேச போறான்னு மட்டும் சொல்லிடாத, அசிங்கமா போயிடும். எப்ப சாமி, நீங்க இதோட முடிச்சாலே பெருசு. இந்த ஒன்னைய வச்சு 50 நிமிஷத்துக்கு இழுத்துருவீங்கல்ல. சரி விடு, ஒன்னாதானே போவோம். சரி, இசைக்கு வர கிளாஸ் முடிகிற டைம் ஆயிடுச்சு. அவளை போய் கூட்டு வந்து கிரவுண்ட்ல ஏதாவது உட்கார வச்சுட்டு எனக்கு கிளாஸ் போகணும். வேண்டாம், நான் இசைப்பு எடுத்துக்கிறேன், நீ கிளாஸுக்கு கிளம்பு. சரி வரேன். சரி, கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். என்ன? நான் சாக்லேட் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வரல உங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு.
இல்ல குல்ஃபி, நான் தெம்பா மீட்டிங்ல பேசணும்ல, அதுக்குதான் ஒண்ணு கொடுத்துட்டு போ. அப்போ இவ்வளோ நாள் நீங்க மீட்டிங் வச்சு பேசும்போதெல்லாம் யாராவது எனர்ஜியா கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஐயோ, என் பட்டு கிளாஸ்ல வந்து எடுத்துட்டு வரலான்னு தான் நானே கிளம்புறேன். பார்த்தா என் செல்லம் வந்துட்டு. எடி பேக் அங்க. அதெல்லாம் கிளாஸ்ல தான் கிடக்கு. அப்புறம் ஒண்ணே மட்டும் இங்க யார் வர சொன்னது? எங்க நானா ஆயாச்சி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சி வருவியான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நேரமா ரெண்டு பேர்ல ஒரு ஆளாவது வரலாமா இசை கூட்ட வரதுக்கு? அதான் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இசை என்ன பழக்கம் அது? உங்க மேம் தேடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அந்த ஆண்டி கேட்டாங்க எங்க போறேன்னு. நான் இது எங்க அப்பாக்கு ஸ்கூல் இல்ல, எங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னதா சரி மக்களேன்னு சொல்லிட்டாங்க. நீ இத நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க மேம் கிட்ட சொல்லிடுவாங்க. இசை உன் அப்பா ஸ்கூல்னு சொல்லிட்டு நல்லா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உன்னை எல்லாருக்கும் பிடிக்காம போயிரும் சொல்லிட்டேன் பாத்துக்கோ. ஏய் பட்டு, உங்க மேம் தேடுவாங்க எல்லாம் ஒண்ணு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடியும்போது வருவீங்கல்ல அப்பா, ஏன் வரல? அதான் இசை வந்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீ உங்க அப்பாக்கு பொண்ணுங்கிறதுனாலதான். இல்லனா அந்த ஆண்டி உன்னை பிடிச்சி இழுத்து கிளாஸ்ல கொண்டு போட்டிருப்பாங்க. சரியப்பா, ஜன்னல் வாங்க போலாம். எங்க பட்டு? ஆமா, ஏற்கனவே இசை அவரை கூட்டு போய் மலையில ஆட வச்சு அப்பாக்கு காய்ச்சலே வந்துட்டு. இப்ப எங்க கூட்டு போற? எங்க மேம் தேடுவாங்கல்ல என்ன? நம்ம ஓடி போய் பேக் எடுத்துட்டு வருவோம்ப்பா. இல்ல அதே என்ன தேடுவாங்கல்ல. அப்புறம் எதுக்கு பட்டு வந்த? அங்கேயே உட்கார்ந்துருக்கலாம்ல. எப்படி இருக்கு என் பொண்ணுலாம் குல்ஃபி, யாருக்கு தெரியும், என் பொண்ணோட டேலண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல அவள் லாயரா கூட ஆகலாம். நான் சொன்னேன்லங்க, குழாயடி சண்டைக்கு போகாம இருந்தா சரிதான். அது லொட லொட இல்லடி, லொட லொட. ஏதோ ஒரு லோ. ஏதோ ஒரு லோ. நான் எது சொல்லனா அதான் கரெக்ட். எப்படி பேசுற பத்தியா என் பொண்ணு? உங்க படைப்புல அப்படிதான் இருக்கும். ஐயோ சரிங்க, நான் வரேன். அவ மேம் கிட்ட சொல்லாம நம்மள பார்க்க வந்ததுக்கு அவ மேம் கிட்ட சாரி சொல்லிருங்க. சரி, நான் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. இது உங்க ஸ்கூல், நீங்க தான் கரஸ்பாண்டன்ட், உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு சாரி சொல்லாம வந்துடாதுங்க. சரிடி, நீ கிளம்பு. ஏங்க சொல்லு தேவி. என்ன திடீர்னு உங்க அண்ணன் மனசு மாறி இருக்காரு? மனசு மாறினானா? ஆமா, வீட்லயே என் பையனை ஸ்டே பண்ண வச்சிருக்காருல. அதுதான் தெரியும்லம்மா, பிரியாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வேற கன்சீவா இருக்கா. அண்ணன் வேற உயிரோட இல்ல. இப்போ பிரியாக்கு எந்த பிரச்சனையும் என்னால வராதுன்னு பெரியப்பா நம்பி இருப்பாரு. பெரியப்பா பத்தி தான் தெரியும்ல. பிரியாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் தாங்கிக்கவே மாட்டாரு. பிரியாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் மட்டும் இல்ல, உங்க அப்பா தான் தாங்கிக்க மாட்டாரு. என்னதான் அங்கேயே இருந்தாலும் என் தங்கச்சி பொண்ணுன்னு தானே புலம்பிட்டு இருப்பாரு. அதுக்காக சஞ்சய் உயிரோட இருக்கும்போது சஞ்சய்க்கு எவ்வளவு உரிமை இருந்துச்சோ அதே உரிமை உனக்கு பிரியா மேல இருக்கலாம். அந்த உரிமையில நீ அவளை கட்டிக்க நினைச்சிருப்ப. பயங்கர உரிமை உன் பையனுக்கு. உன் பையனுக்கு வந்த ஆசையெல்லாம் அவன் மனசுல இருந்து வந்தது கிடையாது. என் அண்ணன் பையனுக்கு மேல இருந்து கோவத்துலதான் பிரியாவை கட்டிக்க அவன் நினைச்சது. எனக்கு உரிமை இல்லையான்னு கேள அவன்கிட்ட. ரிஷி அப்படியா? அது என்னமோ உண்மைதாம்மா. எப்ப பார்த்தாலும் யா முன்ன வச்சு அவனை தான் வசதியா பேசுவீங்க. அவனை யார் முன்னே பெருமையா பேசுறது பெரியப்பாவும் பெரியமாவும் மட்டும்தான். நீங்களும் என்ன விட அவனை தானே பெருமையா பேசுவீங்க. அந்த வெறுப்பு, அப்புறம் எனக்கு தான் பிரியா மேல உரிமை இருக்குன்னு ஒரு இது. நான் வேற பிரியாவை நீ விரும்பி இருப்ப, யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லன்னு கோவத்துல கல்யாணத்துக்கு கூட வரல. சிரிக்கியா நீ? மா, பிரியா மேல சஞ்சய் பிரதருக்கு எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவர் வெளிக்காட்டிக்கும்னே இறந்துட்டாரு. ஆனா டாக்டர் இருக்காருலாம், அவரோட லவ் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பிரியா அவருக்கு சம்மதம் சொல்லணும்னு நான் இந்த வீட்டுல தானே இருந்தேன். உண்மையான காதல் எப்பவுமே அழியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ரிஷி, இத நீ முதையே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்க மனசுலயும் பிரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்னு ஐடியா இருந்திருக்கேன்னு நான் கனவா கண்டேன். அவளுக்கு டாக்டர் தான் பிடிச்சிருக்குன்னு தெரியும் போது எனக்கு ஃபீல் எல்லாம் ஆகல. அதுலயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேமா, நமக்கு வந்தது அண்ணனுக்கு மேல உள்ள கோவத்துல வந்த அஃபெக்ஷன். சரி சரி, நான் தான் சொன்னேன்ல என் அக்கா ஒருத்தி வீட்டுக்கு போகணும்னு. அந்த ஊர்ல உங்களை பாதிக்கு பாதி ஒதுக்கி வச்சாலும் நீங்க மாற மாட்டீங்க. இல்ல ரிஷி, மனோ என் பெரியம்மா பொண்ணு, ஏதோ மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வேற இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னனா, என்னை பார்க்க வரதா அவளே சொல்லிட்டா. நாமளும் இங்க வந்தா ஒரு வாரம், கூடி போனா 2 வாரம். அதான் நானே வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன, உங்களை கூட்டு போன அவ்வளவுதானே? ஆமா. சரி, எந்த இடம் எல்லாம் கேட்டீங்களா? இரு ஒரு நிமிஷம், லொகேஷன் அனுப்பியிருக்கா, நீ பாரு. எங்க போறீங்கம்மா? இருடா, போன் எடுத்துட்டு வரேன். லொகேஷன் அனுப்பியிருக்கா, உனக்கு தெரியுதான்னு பாரு. அட போங்கம்மா, நானுமே எப்போவாது வர்றதுதான்.
மேப் போட்டு பார்த்து போக வேண்டியதான். கொடுங்க. பிரதர், இவ வீட்டு அட்ரஸா? அப்ப பிரதர்னு முடிச்சா இப்ப பெரியப்பான்னு சொல்ல போறாளோ சித்தப்பான்னு சொல்ல போறாளோ? டேய். இந்தாங்கம்மா போன். சரி கிளம்புவோமா? ஏமா நீங்க ஏன் அப்பாவை கூட்டு போக கூடாது? டேய், உனக்கு தெரியாதா? 1 மணி நேரம் டிராவல் பண்ணாலே எனக்கு ஒரு நாள் தூங்கணும் போல இருக்கும். ஏமா அப்ப நாளைக்கு போங்க. என்ன ரிஷி, உனக்கு இங்க என்ன வெட்டி முறிக்க வேலையா? உங்களுக்கு என்ன தெரியும்? அதுதான் அவ வீடாச்சே. பல்ல காட்டிட்டே பிரதர் பிரதர்னு கடுப்பேத்துவா. கிளம்பு ரிஷி. இதுக்காக வந்த உடனே சஜிவை கூட்டு போன்னு சொல்ல முடியுமா? அவன்கிட்ட கேட்டா கூட வாச்சித்தின்னு உடனே கூட்டு போயிருப்பான். சரிம்மா வரேன். ஆனா 5 நிமிஷத்துல வந்துடணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசணும்னா நான் கிளம்பி வந்துருவேன். நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க, வந்து கூட்டு வரேன். ஆனா உனக்கு கொழுப்ப பத்தியா? அப்புறம் என்னம்மா, வந்த உடனே பார்க்க போணுமா? இல்ல ரிஷி, இதுக்கு முன்ன நம்ம ஊர்ல இல்ல. ஆனா இப்பதான் ஊருக்கே வந்துட்டோம்ல. இனிமே நமக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப முக்கியம். சரி வாங்க. ஸ்டாஃப் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமா சார், அரேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்? அது அப்பவே வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் சார். புது கொஸ்டின் எடுத்து தமிழுக்கு அனுப்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஒன்றும் இல்லை, வேற கொஸ்டின் வேற மாற்றி கொடுக்காம அதே எக்ஸாம் கொடுத்துட்டீங்களா? அந்த கோவத்தில் கொஞ்சம் கத்திட்டேன், சாரி. ஐயோ, என் சைட்ல இருந்து தப்பு நடந்திருக்கு. இதுல என்ன சார் இருக்கு? இல்லை மேம், நான் கொஞ்சம் வருஷமாக தான் ஸ்கூலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்பா ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே தான் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. ஒரு தப்பு நடந்துட்டுன்னு சொல்லிட்டு நானும் அந்த அளவுக்கு கத்தி இருக்க கூடாது. விடுங்க சார், நான் அதை அப்பவே மறந்துட்டேன். மீட்டிங் டைம் ஆகுதுல, வாங்க. ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். அப்படிதான் போடு. கிளவி, உன் எந்திர கல்ல விட்டுறாத பாத்துக்கான். நட போடுறதுக்கு ரெடி ஆயிரு. அட போவியா, இது என் வீடு. உன் கொன்னையிலடி என் மவனால கூட என்னை அசைக்க முடியாது. அதான் வந்த மருமக எங்க அம்மா அப்பயே ஒன்னெல்லாம் துரத்தி இருக்கணும். கிளவி சாரா, கொஞ்சம் வாயை கம்மி பண்ணலாம்ல. அவ நல்லா குறைப்பா வாய. பாட்டி, இப்ப நான் ஒரு உயிர் இல்ல, எனக்குள்ள இன்னும் ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப நான் எப்பவும் இருக்கிறத விட டபுளா சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருட்டி, அதுக்கு எனக்கு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அதோடு என் கிளவி, உன் இளைய மருமக வந்தாச்சு. பத்தாததுக்கு இனிமே இங்கேதான் ஸ்டே பண்ண போறாங்களாம். எப்படி, நீ யார் பக்கம் திரும்ப போற? எங்க அம்மாக்கு பக்கமா இல்ல சித்திக்கு பக்கமா? அதான் இதுதான் சண்டை மூட்டி விடுறதுன்னு சொல்றது. நீ சும்மா இருப்பியா? உனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, நீ சின்ன குழந்தை. கிளவி, இனிமேதான் வீடு அதிரடியா இருக்க போகுது. நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் என்ன முடிவெடுக்க? வந்திருக்கா பாரு, பையல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வயசாகுது. கால் குழல் கை குழல்னு சுத்திக்கிட்டு தெரிய வயசா? கால் குழல் கை குழலாம் சுடிதார் போட்டுக்கிட்டு தெரிய வயசாட்டி அவளுக்கு. கிளம்போல சீலை கட்டிக்கிட்டு வராம வந்திருக்கா பாரு, சுடிதாரையும் போட்டுக்கிட்டு. இத மட்டும் சித்தி கேட்கணும். என்னத்த, இங்கதானே வளர்ந்தவா? என் பியாரனுக்கு பொண்ணு தேடி ஆகலாம். என் பியாரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல மாமியார் சுடிதார் போட்டு தெரியாது நல்லாவா மக்கா இருக்கு? கேள்வி, இப்ப எல்லாரும் தான் போடாவலாம். என்னத்தையே கொண்டாடிக்கிட்டு போட்டம்மா. ஆமா கல்வி, சைலண்டா இருக்க இடம் தெரியாம இருந்துரு. அப்புறம் சாப்பாடுக்கே கட்டப்படணும். இல்லனாலும் உன் பேர கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாம் இங்க நிக்க முடியாதுன்னு தான் தோணுது. பாட்டி, நான் ஒன்னும் சொல்லல பாத்துக்க. என் பேரன் கெட்ட போற பொண்ணு வைரண்டி, தங்கமான பிள்ளை. வேணும்னா பாரு, வான் குணம் எல்லாரும் குணத்தை விட அது குணம் தான் நல்லதா இருக்க போகுது. ஏன் உடனே ஏன் குணத்தை மட்டும் பத்தி பேச? உன் பேத்தி பிரியா இருக்கா, உனக்கு 2 மருமக இருக்காளுங்க. இவளை பத்தி எல்லாம் சொல்ல நான் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியவேனா? நிம்மதியா ஒருத்தட்டு வெத்திலே எடுத்து வாய்க்குள்ள போடலானா விட்டு வைக்கிறியா? நீ நல்லா ஆற கிரைண்டர் வாயில போட்டு. எனக்கு என்னமோ இந்த வாயோட இருந்தேன்னு வச்சுக்கா, சென்னானு உன் எந்திர கல்ல தூக்கிட்டு நடப்பட வேண்டியதான். என்னையும் துரத்தாம இருந்தா சரிதான் அம்மா. சாரா, நீ ரொம்ப தான் பேசுற பாத்துக்கா. ஏன் பிரியா, ரிஷி அண்ணனுக்கும் உன் புருஷனுக்கும் ஒத்தே போகாது. இந்த வீட்டுல அப்பப்ப என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே இருக்காது. உன் புருஷன் ஒரு பக்கம்னா ரிஷி அண்ணன் ஒரு பக்கம், கிழங்கு ஒரு பக்கம்னா சித்தியும் அம்மாவும் ஒரு பக்கம். அப்பப்ப ஃபைட்டுக்கு பஞ்சம் இல்ல. என்ன இந்த சாச்சி பயலுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. நாங்க கிளம்பிடுவோம்ப்பா, அப்புறம் எங்களுக்கு மரியாதையே இருக்காது. லூசே, ரொம்ப பேசாதேன்னா வாய் இருக்குன்னு. ரோஹித்தோட தங்கச்சி என்ன ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. ரோஹித் கல்யாணத்துக்கு வந்தவங்க அவங்களும் உங்க வீட்டுல தானே இருக்காங்க. அவங்க உன் பொண்டாட்டி வந்தவொடனே நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கு உனக்கு? சும்மா பிரியா, நமக்கெல்லாம் யாரு கூடயாவது சண்டை வருமா? ஆமா, ஓட்ட வாயில வட சுடத்துக்கு மட்டும் கொள்ளலாம். அதான் உன் புருஷன் சொல்லிட்டு போச்சு இல்லாட்டி. அது அத்தைக்காரி ஏதாவது சொன்னா நீலிக்கணி வடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு மட்டும் கொள்ளலாம். இரு கலவி, நல்ல துடி நீ. இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு வருவாங்க எல்லாம். உனக்கு தெரியுமா, என் புருஷன் கிட்ட துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கின்னு சொன்னோன்னா தீபாவளி துப்பாக்கி நினைச்சிடாத. பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிருவேன். எப்படியே இப்படியே தானே வாயை பிளந்துக்கிட்டு தூங்குவேன். கண்ணை கரெக்டா உன் வாயில வச்சு ஷூட் பண்றேன். எப்படி இருக்கான் யோசிச்சு பாரு. யாட்டி ஆம்பட்டி இப்படி எல்லாம் இடிய தூக்கி போட.
கிளவி யோசிச்சு பாரு. நம்ம படத்துல எல்லாம் பார்க்கலாம். இப்ப ரவுடி ஏதாவது கொல்லணும்னு வைங்க, ஹீரோ வாயை பிடிச்சு வச்சுட்டு வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சு மிரட்டுவாரு. உனக்கு நான் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். டைரக்டா கண்ணை உன் வாயில வச்சா போதும். ஏற்கனவே உன் வாய் இப்படி பிளந்துகிட்டு தானே இருக்கு. பட்டுன்னு ஷூட் பண்ணுவேன், நீ பொட்டுன்னு பேருவ பாத்துக்கா. வாய குறையாம்ல. நீ சும்மா இரு பிரியா. ஆனா பிரியா, உன் குழந்தை கொடுத்து வச்சது உன் வயித்துல இருக்கனால உன் குழந்தை கொடுத்து வச்ச குழந்தைன்னு சொல்லியதுல ஒரு நியாயம் இருக்கு. அது குழந்தை கொடுத்து வச்சது நீ சொல்ல. கிழவி, குழந்தை வயித்துல இருக்கும்போது பாட்டு பாடுறது பேசுறது அப்படின்னு அந்த பிள்ளைங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கணுமா? இப்ப நான் ஹாப்பியா இருக்கிறதுனால என் குழந்தையோட சேர்த்து உன் வயிற்றுக்கு வைப்ரேட் ஆகும்ல, அப்ப உன் குழந்தையும் ஆக்டிவா இருக்கும். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க சாரா. தேங்க்யூ. வாய பாரு. நீ நல்லா வாய பழந்துக்கிட்டு வாய பாருன்னு சொல்லு கிழவி. உன் வாய்க்குள்ள ஈச்சு போயிட்டு வர மாதிரி கன் போயிட்டு வரும்போது ஆன்னு போக வேண்டியதான். இத்தனை வயசானதுக்கு அப்புறம் ஏதாவது சீலை கட்டிக்கிட்டு வரலாமா? அத்தான், என்ன தேவி வெளியே கிளம்பிட்டியா? ஆமா அத்தான், நான் சொன்னேன்ல என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு. நல்ல வேலை தேவி, இந்த வீட்டு பெருமையை நீ காப்பாத்திட்ட. ஏன் அத்த? இல்ல, வெளிநாட்டுல இருந்து வார ஏன்டே சட்டையும் போட்டுக்கிட்டு நடப்பியான்னு பயந்துட்டேன். ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு அந்த மாதிரி புத்தி வரல. நல்லதான் ஆள் வேலை தப்பா பார்க்காத மாதிரி சுடிதார போட்டுருக்கே, அது போதும். கடவுளே, சுடிதார் போட்டு பார்க்கும்போது லட்சணமா இருக்கு. ஏன் சட்டை எல்லாம் சுத்திக்கிட்டு கிடந்தா நல்லாவா இருக்கான்? வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை மறக்காம இருக்க. அப்படியே அத்த, தேங்க்ஸ். பாட்டி சொல்லுமாக்கா, வெளியே கிளம்பிட்டியா? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னு. அதனால போத நிறுத்திக்கோங்க. அக்கா, உன் கொம்மையை பத்தி நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், நீ வேற. ஆமா, உனக்கு என்ன தெரியும்? இல்லம்மா, பாட்டிமா உங்க அருமை பெருமையை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க இல்ல சாரா? கரெக்ட் நீ. சித்தி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. இந்த கிழவி உங்களை எங்கேயோ கொண்டு விட்டுறான். சாரா ரிஷி அடிக்கடி ஒண்ணு சொல்லுவான், பாட்டியும் சாராவும் இருக்க இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அது உள்ளதுதான் போல. ஆமாமா, உங்க மாமியார் பத்தி போக தெரிஞ்சுப்பீங்க இல்லனே? சரி சாரா, நாங்க போயிட்டு வந்துட்டோம். சரி சித்தி. எடி, அவகிட்ட போட்டு கொடுக்கவா பாக்க? ஆனா கிழவி நடிப்பு அரைக்கி தெரியுமா நீ எல்லாம்? அப்பதான் சித்தி சுடிதார் போட்டிருக்கத பத்தி திட்டிட்டு இருந்தா, அப்படியே உள்டாவா பேச பத்தியா? ஆமா பின்ன, மவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, கையில கூட சுடிதார போட்டுக்கிட்டு தெரியா பாரு. என் பியாரனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவன் பொண்டாட்டி கூட போவான் வெளியே. இவெல்லாம் சுடிதார போட்டுக்கிட்டு தெரிஞ்சா நல்லாவா இருக்கு? ஈ வாய மூடு கிழவி, நல்லாதான் இருக்கு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுக்கு பேசாம இன்னைக்கு ஸ்கூட்டில வந்திருக்கலாம். இந்த குண்டுக்குழி ரோட்ல ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கும் பயம்தான். ஒரு பஸ் கூட வர மாட்டேங்குதே. ஹாய். நீங்க? நானே தான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா ஆபீஸ்ல போர் அடிச்சா, சரி உனக்கு ஸ்கூல் முடிகிற டைம், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னையா? இங்க வேற ஏதாவது பொண்ணுங்க இருக்கா என்ன? சரி சரி, நீங்க கிளம்புங்க. யாராவது ஒன்னா பார்த்தா ஏதாவது பேசுவாங்க. என்ன அப்படி பேசிட போறாங்க? இன்னைக்கு அக்டோபர் 8, 13 மேரேஜ். யாராவது பார்த்தா அதை நாளைக்கு மாத்தி வைக்க போறாங்க, அவ்வளவுதானே. என்ன கேக்கலையா? இல்ல இல்ல, தெளிவா கேட்டுச்சு. சரி வா கிளம்பலாம். எங்க? பைக்ல. ஐயோ, நான் வரல. அட, உன்னை கொண்டு விடுறதுக்கு தாம பைக்ல வந்திருக்கேன். நான் பஸ்ல தான் போவேன். பஸ் எல்லாம் இப்ப வர மாதிரி இல்ல, மழை வர மாதிரி இருக்கு. நான் வரல. யாராச்சும் அத்தை கிட்ட போட்டு கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். இன்னும் பயந்தான்ல உங்களை பார்த்து. நீங்க என்ன இந்த பக்கம்? பதறாதம்மா, எனக்கு இந்த பக்கமா ஒரு வேலை இருந்துச்சு. நீ அங்கிருந்து நடந்து வரும்போதே பாத்துட்டேன். சரி மேடம், என்னதான் பண்றீங்கன்னு ஒரு 20 நிமிஷமா பாத்துட்டு நிக்கேன். ரொம்ப நேரமா பஸ் வேற போன மாதிரி இல்ல, சரி கம்பெனி குடுக்கலான்னு தான். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். எதுக்கு இப்படி முழுங்குற மாதிரி பாக்காரு? ஐயோ, இப்ப கேப் எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியலையே. நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டனே, பதில் சொல்லாம கட் பண்ணிட்ட. இதெல்லாம் விட மாட்டானுங்களே. என்ன கேட்டீங்க? டு யூ லவ் மீன்னு கேட்டேன். நான் பதில் சொல்லிருப்பேனே. சொன்ன மாதிரி எனக்கு கேட்கலாதான். மண்ணு, உனக்கு கேட்டிருக்காது. என்ன? ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு ஒரு தடவை சொன்னா கேட்காதா? கேட்கலையே. அப்ப இதுவும் சொல்லிருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ மேபின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. பாத்துட்டே நிக்கீங்க. அப்படியா இருக்கு? ஆமா. இல்லையே, நான் நார்மலா தான் பாக்குறேன். என் பார்வையே அப்படிதான். ஓ, அப்ப நல்ல டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதான். அவங்க இருக்காங்கல்ல பிரியா, வந்துட்டாங்களா வீட்டுக்கு? சஞ்சய் ப்ரோவும் அவளும் வந்துட்டாங்க. அப்ப உங்க வீடு ஜாலியா இருக்கவங்களா?
நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, உங்க சித்தி சித்தப்பா. ஆமா, அது மட்டும் இல்லாம இனிமே எல்லாரும் இங்க தான் ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்தி சித்தப்பா மறுபடியும் ஃபாரின் போற மாதிரி தெரியல. எல்லாம் முடிச்சிட்டு ஊர்லயே செட்டில் ஆகுற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ம், சரி நீங்க கிளம்புங்க, நான் போகலாம். பரவாயில்ல, பஸ் வந்துடட்டும். பஸ் வந்ததுக்கு அப்புறமே கிளம்புறேன். அப்படியா? அப்பனா சரி. என்ன குல்ஃபி, கிளம்புமா? என்ன 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க? ஐயோ, இவர் மீட்டிங்க போட்டுட்டாரு. இன்னைக்கு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாங்க. அது சிங்கிளா இருக்கும்போது குல்ஃபி, இப்ப பொண்டாட்டி நீ வந்துட்ட, இனிமேல இந்த ஸ்கூலே கட்டிட்டு அழ முடியுமா? ஓஹோ, இல்லையா? அப்போ முன்னால உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, மீட்டிங்னு சொல்லி பக்கம் பக்கமா பேசி நேரத்தை கடத்திடுவீங்க. மத்தவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குமா, வீட்ல இருக்கவங்கள பார்க்கணுமான்னு அக்கறை இல்ல. உங்களுக்கு ஒய்ஃப் வந்த உடனே மட்டும் கிளம்பணும்ல. ஆமா, இதுல என்ன இருக்கு? இனி இந்த ஸ்கூலே கட்டிட்டு அழுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்பப்பா, என்ன பட்டு? பைக்லயா? எடி உங்க அப்பா கார் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. நீ நினைச்ச நேரம் பைக் சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அப்பா, என் ஃப்ரெண்ட் இருக்கால என் பக்கத்துல, அவ அப்பா பைக்ல தான் வந்து கூட்டி போவாங்க. நீங்க யார்கிட்ட பைக் வாங்கிட்டு வாங்க, என்ன வீட்ல கொண்டு விட்டுட்டு அது பிறகு அம்மாவை கார்ல கூட்டுவாங்க. அடி பாவி. எப்படி, என் பொண்ணோட பிரெயினை பத்தியா? அப்படியெல்லாம் யார்கிட்டயும் வாங்க வேண்டாம் பட்டு. இன்னைக்கு நம்ம கார்ல வீட்டுக்கு போலாம், நாளைக்கு பைக்ல வந்துட்டு பைக்ல போலாம். நாம ஒண்ணு பண்ணுவோம் பட்டு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரி பட்டுமா, கிளம்புவோமா? வா போலாம். இப்ப அவ அடம் பிடிச்சிருந்தாள்னா யார்கிட்ட இருந்தாலும் பைக்கை வாங்கிட்டு என்ன இங்க விட்டுட்டு போயிருப்பீங்க தானே 2 பேரும். அவ நீங்க சொன்னதா ஆமா சாமி போட்டதை என்ன கூட்டு போறீங்க தானே. ஏய், இல்லாத மூளை ரொம்ப கசக்காத, வா விட்டுட்டு போறாவலாம். ஆனாலும் நீங்க 2 பேரும் இப்பவே தனி கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு.